ஹாய். சடன்லி கோமியத்தில் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட். கோமியங்கிறது பசுமாட்டினுடைய யூரின்ங்கிறதுனால பசுமாடு சங்கி, அதனால் அதை எப்படியாவது எடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவு எல்லாருக்கும் இருக்கிறதுனால கோமியத்தை பற்றி எல்லோரும் நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கோமியத்தை பற்றி பேசும்போது நம்மளாலும் பேசாமல் இருக்க முடியல. ஸோ ஐ வாஸ் திங்கிங், இந்த கோமியத்தை தவிர வேறு எந்த விஷயங்கள்லாம் நமக்கு பகுத்தறிவோடு ஒத்துப்போகிற விஷயங்கள், வேறு எந்த அனிமல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வி ஆல்ரெடி டேக் அஸ் அ ஹோல். ஸோ அந்த மாதிரி என்ன அனிமல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒரு சின்ன சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒரு 10 ஐட்டம் அதை பற்றி மாத்திரம் சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஜஸ்ட் தாட் ஐல் டாக். ஆனால் இப்போ பேசுகிற அனிமல் சப்ஸ்டன்ஸ் எதுவுமே நான் ஃபர், அந்த ரோமங்களோ கம்பளியோ இல்லை லெதர்க்காக கொலை பண்ணப்படுகிற மிருகங்களை பற்றியோ அதை தவிர நான் சொல்கிறேன். இது உட்கொள்ளப்படுகிற அனிமல் சப்ஸ்டன்ஸ். இந்த மாதிரி என்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஏற்கனவே அப்படிங்கிறத ஐ ஜஸ்ட் தாட் ஐல் டூ இட். ஓகே, ஃபர்ஸ்ட், உலகத்தினுடைய காஸ்ட்லியஸ்ட் காஃபி அது என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு. காபி லுவாக் அப்படின்னு சொல்கிறாங்க. KOPILUWAK. லுவாக் அப்படிங்கிறது ஒரு பூனையை குறிக்கக்கூடிய சொல் இந்தோனேஷியாவில். அந்த காபி அப்படிங்கிறது எங்கேருந்து வருதுன்னா, அந்த காபி கொட்டைகள் இந்த லுவாக் சொல்லக்கூடிய ஒரு சிவெட் வகையை சேர்ந்த பூனை. இந்த பூனை அந்த காபி கொட்டைகளை சாப்பிட்டு, காபி கொட்டைகள்னால் அது விதையை முழுக்க சாப்பிட்டு, அந்த விதையை முழுக்க சாப்பிட்டு அது மேலே இருக்கிற அந்த ஃப்ளஃபி பார்ட்லாம் ஜீரணம் ஆனதுக்கு பிறகு இது அந்த டைஜஸ்டிவ் ட்ராக் மூலமாக வர்றதுனால அந்த காப்பி கொட்டைகள் மாத்திரம், அந்த விதைகள் மாத்திரம் ஜீரணம் பண்ணப்படாமல் அது மலத்தோடு சேர்ந்து வெளியேறுகிறது. அப்படி வரக்கூடிய காப்பி கொட்டைகள் அதை எடுத்து அதை க்ளீன் பண்ணி சேகரித்து அதை வறுத்து அரைச்சி அதிலேருந்து தயாரிக்கப்படுகிறது இந்த காஃபி லுவாக். இது காஸ்ட்லியஸ்ட் காஃபி இந்த வேர்ல்டா. ஒரு கப் காஃபி இட் ரேஞ்சஸ் $20 $100 வரைக்கும் போகக்கூடிய காஃபி. இது அந்த பூனையினுடைய மலத்திலே வெளிப்படுகிற அந்த கழிவுகளிலிருந்து தேடி எடுக்கப்படுகிற காஃபி கொட்டைகள், அதை அரைச்சி தான் அந்த காஃபி. ஓகே, சரி, அடுத்தது பார்க்கலாம். காட் லிவர் ஆயில்னு எல்லோரும் யூஸ் பண்ணுறோம், எல்லாருக்கும் தெரியும். காட் அப்படின்னா என்ன? இந்த காட் அப்படிங்கிறது ஒரு COD, காட் அப்படிங்கிறது ஒரு ஃபிஷ். இந்த 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 மீனுடைய லிவர்லேருந்து தயாரிக்கப்படுகிற ஆயில் காட் லிவர் ஆயில். அந்த காட் லிவர் ஆயில் பலவிதமான உபயோகங்கள் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காட் லிவர் ஆயில். ஜவ்வாது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வாசனா திரவியம். இந்த ஜவ்வாது எங்கேருந்து வருது? புனுகிலிருந்து வருது. இந்த புனுகுங்கிறது என்ன? புனுகு பூனையினுடைய மலம். இந்த இந்த மலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அந்த அந்த கழிவு பாதை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளாண்ட்லேருந்து ஒரு சுரப்பியிலிருந்து சுரக்கப்படுகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஒரு வழியாக தான் வருது. ஸோ அதை சேகரம் பண்ணி அதிலிருந்து எடுத்து இந்த இந்த ஜவ்வாது எல்லாம் தயாரிக்கிறார்கள். இது வாசனா திரவியம் மட்டும் இல்லை, சித்த வைத்தியத்தில் சுவாச கோளாறுகளை சரி பண்ணக்கூடியதுக்கு உபயோகப்படுகிற ஒரு மருந்து தயாரிக்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. ஐ திங்க் இட் இஸ் சயின்டிஃபிக். நம்ம அதுக்கிட்ட போக வேண்டியதில்லை. அது புனுகு, ஜவ்வாது, இந்த மாதிரி விஷயங்கள். ஆம்பர்கிரேஸ்னு ஒரு சப்ஸ்டன்ஸ். இது திமிங்கலங்களினுடைய குடலிலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த இந்த திமிங்கலத்தினுடைய குடல்லேருந்து எடுக்கிற சப்ஸ்டன்ஸ் இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, 2 விதமாக. ஒன்று பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக் யூசேஜ். செகண்ட் திங், ஆஸ் அ ஃப்ளேவர் இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ். அதை சேர்த்து சாப்பிட்றதுக்காக ஆம்பர்கிரேஸ் திமிங்கலத்திலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு சப்ஸ்டன்ஸ். அப்புறம் அட்ரினலின், ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது பல மிருகங்களினுடைய அட்ரினல் கிளாண்ட், அட்ரினல் சுரப்பிகளிலிருந்து கிடைக்கப்படுகிற ஒரு அட்ரினலின்.
இதை எடுத்து பல காலங்களாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். போன் ஷாஃப், அதாவது மிருகங்களினுடைய எலும்பினுடைய சாம்பல், அந்த சாம்பலை எடுத்து உபயோகம் பண்ணுறாங்க. எதுக்குன்னா இந்த சாம்பல், இந்த போன் சாம்பல் அது வந்து ஒரு க்ளீனிங் ஏஜென்ட் மாதிரி வித் சம் ஆசிட்ஸ், பழுப்பு சர்க்கரையை அதுக்கு வெண்மை நிறத்தை அதிகரிக்கக்கூடிய, கூட்டக்கூடிய, வெண்மையாக ஆக்கக்கூடிய அதுக்காக, அந்த ப்ராசஸ்க்காக இந்த எலும்பு சாம்பலை, அனிமல் எலும்பு சாம்பலை உபயோகப்படுத்துகிறார்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பழுப்பு சர்க்கரை தான் பெட்டர், வெள்ளை சர்க்கரை சாப்பிடக்கூடாது, உடலுக்கு கெடுதி. நிறைய பேர் அதை தெரியாமல் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. வெள்ளை சர்க்கரை சாப்பிடக்கூடாது. அடுத்தது கேட் கட் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இது வந்து என்னென்னா, இப்போது மாடு, ஆடு, இந்த மாதிரி மற்ற மிருகங்கள், இந்த மிருகங்களினுடைய குடல்களிலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு நீளமான ஸ்ட்ரிங், நரம்பு மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு நீளமான ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங் எதுக்கு உபயோகப்படுறாங்கன்னா, அதை எடுத்து, அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சர்ஜரியில் சூச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணாங்க, தையல் போடுறதுக்கு, சர்ஜரியில் தையல் போடுறதுக்கு உபயோகிக்கிறார்கள் இந்த கேட்கட். ஃபைன். அப்புறம் எஸ்ட்ரோஜன். இந்த எஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது இந்த ஃபீமேல் ஹார்மோன். இது சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பெண் குதிரைகளினுடைய யூரின்லேருந்து தயாரிக்கப்படுகிறது எஸ்ட்ரோஜன். இது வந்து பெண்களுக்கு, மருத்துவங்களுக்கு கொடுக்குறாங்க. எஸ்ட்ரோஜன் கம்ஸ் ஃப்ரம் மேருங்கிறது பெண் குதிரைகளினுடைய யூரின்லேருந்து எடுக்கப்படுகிற ஒரு விஷயம். மஸ்க் ஆயில், இது வந்து மஸ்க் டியர், பீவர்ஸ் இருக்கு, மஸ்க் ரேட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விலங்குகளிலிருந்து இது ஒரு செக்ரேஷன். இந்த ட்ரைடு செக்ரேஷன், இந்த செக்ரேஷன் வந்து இந்த விலங்குகளினுடைய ஜெனிட்டல்களிலிருந்து ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ்னால் எடுக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது மஸ்க் ஆயில். பாவம், அந்த மிருகங்கள் எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. இதனுடைய உபயோகம் என்ன அப்படின்னா, இது வந்து காஸ்மெட்டிக்ஸ், பெர்ஃப்யூம், அந்த மாதிரி உபயோகங்கள். காஸ்மெட்டிக்ஸ், பெர்ஃப்யூம், அதுக்காக அப்படி ஃபைன். இது தெரியும். இது ஈவன் அதர்வைஸ் அசைவம் சாப்பிட்றவங்களில் நிறைய பேர் அந்த மாதிரி ஆண் மிருகங்களுடைய ஜெனிட்டல்ஸ் கேட்டு வாங்கி சாப்பிட்றவங்கெல்லாம் இருக்காங்க. திஸ் இஸ் பேசிக்லி ஐ டோன்ட் நோ ஹவ் சயின்டிஃபிக், பட் ஒரு கொடுமை பண்ணி அந்த மாதிரி ஒரு செக்ரேஷனை எடுத்து பண்ணுறாங்க. தட் இஸ் மஸ்க் ஆயில். அது தவிர பிளசண்டாங்கிறது தொப்புள் கொடி, அது ஆஃப் விலங்குகள் அதுலேருந்து எடுத்து பண்ணுறாங்க. அது வந்து பலவிதமான மிருகங்கள், இந்த மிருகங்களினுடைய பிளசண்டா எடுத்து அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்கின் க்ரீம்ஸ் தயாரிக்கிறதுக்காக, பர்ஃப்யூம் தயாரிக்கிறதுக்காக, ஷாம்பூ தயாரிக்கிறதுக்காக, இந்த மாதிரி உபயோகங்களுக்காக பிளசண்டா எடுத்து உபயோகம் பண்ணுறது அது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. உட்காந்து ஒரு 10 நிமிஷம் சர்ச் பண்ணிங்கனாலே எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி தெர் ஆர் ஸோ மெனி திங்ஸ். அது நமக்கு வந்து அறிவுக்கு ஒவ்வாததுங்கிறது இஸ் அ டிஃப்ரெண்ட் திங், சயின்டிஃபிக் இல்லைங்கிறது இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஆஃப்டர் ஆல் காஸ்மெட்டிக்ஸ்க்காக, பர்ஃப்யூம்காக இந்த மாதிரி உயிர்கொலை அதெல்லாத்தையுமாவது அவாய்ட் பண்ணலாம். யாராவது சொல்கிறாங்களா தெரியல. நம்ம ஊரில் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறதே ஒரு நல்ல விஷயம்.
உடம்புக்கு கெடுதல், அதெல்லாம் யாரும் நிறைய பேசுகிற மாதிரி தெரியல, கம்பேரிட்டிவ்லி அட்லீஸ்ட். ரெக்ரெசிவ், ஸோ கோமியம் மட்டும்தான் ரெக்ரெசிவ், மிச்சம் எல்லாம் ரெக்ரெசிவ்னு யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. யாராவது சொல்லியிருந்தாக்க ரைட் ஃபைன், அவங்க சொன்னாங்கன்னு கிரெடிட் கொடுத்துடலாம். இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கிறது மற்ற நிறைய ஐட்டங்களை தெரிஞ்சுக்கணுன்னா 10 நிமிஷம் கூகுள் சர்ச் பண்ணுங்கள். யூ வில் ஆட்டோமேட்டிக்லி நோ அண்ட் என்ஜாய் யுவர் டே.